ஹலோ குழந்தைங்களா, இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம ஒரு புது கதை பார்க்க போகிறோம். கதையோட பேர் என்னென்னா பூனையும் பானையும். ஒரு பூனை ஒன்று ஒரு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிச்சு. அது பார்த்துச்சு, ஆஹா இன்னைக்கு நம்மளுக்கு நல்ல வேட்டை, நிறைய பானை இருக்குது. அந்த பானைகளுக்குள்ள எல்லாம் நிறைய சாப்பாடு வச்சுருப்பாங்க. நாம் எடுத்து நம்ம வயிறு நிரம்ப சாப்பிட்டுட்டு தேவைப்பட்டதுன்னா கொஞ்சத்தை எடுத்துகிட்டு கூட போயிடலாம் அப்படின்னு நினச்சிச்சு. அது நினச்ச மாதிரியே ஒரு பானை பக்கத்துலேயும் போய் நாம் நம்மளோட உணவை தேடலாம் அப்படின்னு ஒரு பானையும் உருட்ட ஆரம்பிச்சிச்சு. அங்கே இருந்த எல்லா பானையும் மூடி இருந்தது. ஒரு பானை மட்டும் திறந்து வச்சுருந்தாங்க. ஆனால் அது திறந்த பானையை அது பார்க்கல. ஒரு பானையும் திறந்த பானையில் என்ன இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு மூடி இருந்த ஒரு பானையை எடுத்து கஷ்டப்பட்டு பார்த்துச்சு. ஆனால் அந்த பானையெல்லாம் அது சாப்பிட்ற மாதிரி எந்த பொருளுமே இல்லை. ரொம்ப ஏமாற்றமாயிருச்சு. என்னடா இப்படி ஆயிடுச்சு, இருந்தாலும் நம்ம மனசு தளர்ந்து போகக்கூடாது, நம்ம பசியை ஆற்றிக்கிறதுக்கு நாம் ஏதாவது செஞ்சு தானே ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு அது மறுபடியும் இருந்த ஒரு சின்ன பானை கூட விடாமல் எல்லாத்தையும் தேடிச்சு. சரி, உணவு தான் இல்லை, மேலே ஏறி பார்க்கும், இந்த பறன் மேலே ஏதாவது பூச்சி பல்லி எதனா இருந்ததுன்னா அதைவாது சாப்பிட்டு நாம் வயிற்ற நெப்பிக்கலாம், எலி பையன் இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு நினச்சிட்டு அது பறன் மேலே ஏறி பார்க்க ஆரம்பிச்சிச்சு. அது பார்த்துச்சு, அந்த வீடு ரொம்ப சுத்தமாக இருந்துச்சு. ஒரு எலியோ பூச்சியோ பல்லியோ எதுவுமே அது கிடைக்கல. அது கண்ணில் எதுவுமே தெரியாதனால அது ரொம்ப கோபமாயிருச்சு. இது என்னடா நம்மளுக்கு வந்த சோதனை அப்படின்னு கீழே பார்த்தா அந்த திறந்திருந்த பானையில் நல்ல தீனி நிறைய இருந்தது. அந்த தீனியை பார்த்து அது ரொம்ப ஆர்வமாக அங்கேருந்து கீழே குதிச்சு பானைக்குள்ளே எட்டி பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. ஆஹா இன்னைக்கு நல்ல வேட்டை, நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு. அதுக்கு கொஞ்சம் எட்டலை. சரி, ரொம்ப கொஞ்சம் ட்ரை பண்ணி அதை எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் அப்படியே குனிஞ்சு பார்த்துச்சு. அப்போ பயங்கரமான ஒரு சத்தம், யாருடா அது உருட்டிக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு வீட்டோட சொந்தக்காரர் வந்து அதை விரட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அது அங்கே எடுத்த ஓட்டம்தான், கண்ணு மண்ணு தெரியாமல் பயங்கர ஃபாஸ்ட்டாக அங்கேருந்து ஓடிச்சு. நான் எடுத்தேன் பாரு ஓட்டம், என் உயிரை காப்பாற்றிக்கிறதுக்கு அப்படின்னு அது நினச்சது எல்லாத்துக்கும் வெளியில் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிச்சு. அங்கே எடுத்த ஓட்டத்தை அது வீட்டுக்கு வந்து தான் அது விட்டுச்சு. என்ன குழந்தைங்களா, உங்களுக்கு கதை பிடிச்சிருந்ததா? நாளைக்கு இதே மாதிரி ஒரு புது கதையோடு நாம் சந்திக்கலாம். பாய்.